ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த பூ எங்கள் தோட்டத்து பூ தான். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து பூ சுற்றலாம். இந்த மாலை மாதிரி சுற்றுவாங்கள்ல, அதுதான். பார்த்துக்கோங்க பூ எப்படி இருக்குன்னு. அழகாக இருக்குல்ல? நான் நேற்று தான் வீடியோ பார்த்தேன் எப்படி சுற்றுறதுன்ட்டு. எனக்கும் ஆசையாக இருந்துச்சு சுற்றலான்னு. சுற்றி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பூ. வாங்க சுற்றி பார்க்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தான் மொதல் சுற்றுறேன் பூ. நான் ஃபஸ்ட்டு நூல் எடுத்து தேவையான அளவு சுற்றிக்கணும். கையில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கணும். எனக்கு இவ்வளோ போதும், அதனால நான் அவ்வளோதான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சென்டர் பாயிண்டில் நம்ம பூ எப்படி ஃபஸ்ட்டு கட்டுவோம்ல, அந்த மாதிரி 2 பூ வச்சு கட்டிக்கணும். பாருங்கள், நான் கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க. நான் பார்த்த வீடியோவில் இப்படி தான் கட்டினாங்க, அதனால நான் கட்டுறேன். கட்டிட்டு அதை வந்து திருப்பிக்கணும். பேக் சைடு திருப்பிட்டு அந்த நம்ம ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அந்த விரலை மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கணும், விடக்கூடாது அந்த நூலை. பாருங்க, அந்த நூல் தெரியுதா? இப்போ திருப்பிட்டேன். அந்த நூலை டைட்டாக பிடிச்சிக்கணும் நீங்கள். அந்த ஆள்காட்டி விரல் வச்சு பிடிக்கணும், சரியா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அப்படி வச்சு அந்த ஆள்காட்டி விரல் மேலே அந்த காம்பு, பூ காம்பை வச்சு சுற்றணும், மேலேருந்து கீழே. அதுக்கப்புறம் அந்த காம்பு சென்டரில் அடியில் விடணும். அந்த காம்புக்கு அடியில் விடணும் நூலை நம்ம கொண்டு வந்து. தெரியுதா? நானே இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட்டு சுற்றுறேன். எப்படி வருதுன்னு தெரியல. பாருங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. கீழேருந்து மேலே அந்த காம்புக்கு நம்ம அடுத்தடுத்து வைக்கிறோம்ல, அந்த காம்புக்கு அடியில் வைக்கணும். அந்த பூ காம்புக்கு அடியில் நூலை வெட்டணும் கொண்டு போய். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு சுற்றுறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சுற்றுறதுக்கு. நூல் வந்து கையில் பிடிக்க முடியல. அந்த நூலை நழுவி போகுது. தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சுற்றிட்டு அந்த காம்பை வந்து நம்ம விட்டுறணும். விட்டுட்டு இன்னொரு பூ எடுத்து வைக்கும்போது அந்த காம்பை பிடிச்சிக்கின்னு சுற்றணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். பாருங்க, அந்த நூல் வந்து எடுத்து பக்கம் விட்டுக்கோங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும், ரெண்டும் சிக்க மாட்டிக்கும். பாருங்கள், காம்பு நீளமாக இருக்கிற பூவை பார்த்து வாங்கிக்கோங்க. காம்பு குட்டியாக இருந்துச்சுன்னா வச்சு சுற்றுறது ஆகுறதில்ல, உருவின்னு வந்துடுது, ஸ்டிஃபாக நிற்கிறதில்ல. அதனால தான் சொல்கிறேன். என்னாலேயே நம்ப முடியல நான் எப்படி பூ சுற்றுவேன்னு. இந்த மாதிரி ஒரு டைம் சுற்றி வச்சு பாருங்கள், அழகாக இருக்கும். கை வலிக்குதுங்க, ஒன்றும் முடியல. இவ்வளோ சுற்றுறதுக்கே இப்படி கை வலிக்குது. மாலை சுற்றுறவங்களாம் எப்படி சுற்றுவாங்க தினமும்?
என்னாலேயே நம்ப முடியலங்க நான் பூ சுற்றுறேன் அப்படின்னு. ரொம்ப நாள் ஆசை பூ சுற்றி நம்மளும் வைக்கணும் அப்படின்னு. ஸ்கூல் காலேஜெலாம் போகும்போது கூட படிக்கிறவங்க வச்சுன்னு வருவாங்க சுற்றி. அதை பார்க்கும்போது நம்மளும் வச்சுக்கணும் சுற்றி அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுவும் அதில் நடுவில் கலர் பூ வச்சுட்டு வருவாங்க. சின்னதாக அந்த பிளாஸ்டிக் பூ வரும்ல, ரோஜா பூ, அந்த பூ வச்சு சுற்றிட்டு வருவாங்க. அழகாக இருக்கும் பார்க்க. எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சா வச்சு சுற்றுங்க, அழகாக இருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட் டைம் கிடைச்சா வச்சு சுற்றி காட்டுறேன். பாருங்கள் எப்படி சுற்றுது பாருங்கள். நூல் எடுத்து விட்டுட்டே இருக்கணும் 2 சைடு நூல், இல்லைன்னா சிக்கு போட்டுக்கும். இல்லைனா கால் கட்டை விரல் இருக்குல்ல, அதில் சுற்றி விட்டுக்கோங்க, அப்போ ஒன்றும் தெரியாது. 1 சைடு இருக்கிறது பாருங்கள், நல்லா சுற்றிருங்கண்ணா. தெரியுதா உங்களுக்கு? என்னாலேயே நம்ப முடியல நான் தான் சுற்றுறேன்னு. தெரியுதா? கேமரா காட்டுறேன்னு ரொம்ப மேலே தூக்கி காட்டிட்டேங்க நான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், இனிமேல் நல்லா சுற்றிப்பேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. நீங்களும் வீட்டில் சுற்றி பாருங்கள், எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சுற்றி பாருங்கள், இல்லைன்னா நிறைய வீடியோஸ் கூட பார்த்துட்டு சுற்றுங்க. பாருங்கள், கொஞ்சம் ஏமாந்தால் இப்படி சுற்றிக்கும், அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு மேலே நாட்டு போட தெரியாது. நான் வீடியோஸ்லாம் கடைசி வரையும் பார்க்கல, ஏன்னா எனக்கு பூ சுற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியில் நாட்டு போடுறத பார்க்கல. அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு நாட்டு போடுறேன். அந்த டைட்டை, அந்த ஆள்காட்டி விரலை பிடிச்சினுங்கிறத டைட்டாக பிடிச்சிக்கணும். ஒரு 2 சுற்று சுற்றி உள்ளே நூல் விட்டு நாட்டு போட்டுருங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டிருக்கேன். திரும்பியும் அதே நூல் இழுத்து அதுக்குள்ளே இன்னொரு நாட்டு, அவ்வளோதான். தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்களா? அவ்வளோதான், டைட்டாக முடிஞ்சிச்சு. என்கிட்ட கட்டர் அவ்வளோ சிசர் கிடைக்கல சீக்கிரமாக, அதனால் போய் நான் காய் கட் பண்ணுற கத்தியவே எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சுற்றி இருக்கேன். நல்லா இருக்கா? எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானே சுற்றினா என்ன நம்பவே முடியல இப்போ வரையும். வச்சு கட்டமா எப்படி இருக்கு பாருங்கள். அழகாக இருக்குல்ல?